வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 15ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3268 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 4763 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் கிரைசில் மற்றும் டென் நெட்வொர்க்ஸ். ரிலையன்ஸ் கேபிட்டல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஆடிட்டரான பத்தாக் ஹெச்டி அண்ட் அசோசியேட்ஸ் மீது அபராதம் மற்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி தான் இதை விதிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2018-19 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்க இந்த ஆடிட்டர்ஸ். அதான் குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த அபராதம் மற்றும் தடையை விதிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. ஜியோ ஃபினான்ஷியல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க பிளாக் ராக் நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். எதற்காக? வெல்த் மேனேஜ்மெண்ட் மற்றும் புரோக்கிங் பிஸ்னஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க மைண்ட்ஸ்கல்ப்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. என்ன கான்ட்ராக்ட் இது? ஏஐ மெடிக்கல் ப்ரிவென்டிவ் அண்ட் டயக்னாஸ்டிக் சொல்யூஷன்ஸ் வழங்குவதற்கான கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாட்களுக்கு, என்ன தொகைக்குன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. தெர்மாக்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. பூனேல அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் உற்பத்தி ஆலையை திறந்திருக்கிறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 1370, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிர்லா கார்பரேஷனுக்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 1700 ரூபாய் ஒரு ஷேருக்கு, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்திரபிரஸ்தா கேஸ், மகாநகர் கேஸ், குஜராத் கேஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஜேபி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. வீக்கெண்டில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க பிஜேபி. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பைப்டு கேஸ் நெட்வொர்க் விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்திரபிரஸ்தா கேஸ், மகாநகர் கேஸ் மற்றும் குஜராத் கேஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமானி, டிமார்ட்டோடைய ஓனர் நினைக்கிறாங்க, அவர் வாங்கியிருக்கிறாரு. 2,33,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 3,689 ரூபாய் 96 பைசா. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 2 டிரான்சாக்ஷன்ஸில் விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. முதல் டிரான்சாக்ஷனில் 1.3 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இரண்டாவது டிரான்சாக்ஷன்ஸில் 2 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. சென்னையில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அமைக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 510 535, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 459. ஐஆர்சிடிசிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1100 1140, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 1008. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து என்ன செய்தி வந்திருக்கு? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து 97 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான ஆர்டர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு கிடைச்சிருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. இது குறித்து தான் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். டாடா ஸ்டீலுடைய Q4 ரிசல்ட் முன்னோட்டம் எப்படி இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. பிரபுதாஸ் லீலாதர் என்ன எதிர்பார்க்குறாங்க? டாடா ஸ்டீலுடைய Q4 ரிசல்ட்டில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது 1010 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% கீழே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 60,360 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 4% விழும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர்.
அதே போல் செயிலுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க பிரபுதாஸ் லீலாதர். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது 260 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 76% அதிகரிப்பதற்கான கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 76% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 6% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எண்ணிக்கை 27,410 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். HDFC செக்யூரிட்டி சில ஐடி ஸ்டாக்ஸ்க்கு அவங்களுடைய ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மற்றும் LTI மைண்ட்ரிக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. விப்ரோக்கு அவங்க ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் மே 10 வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இன்டெலெக்ட் டிசைன் அரீனா தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. நேஷனல் பேங்க் ஆஃப் குவைத் கிட்ட இருந்து இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. என்ன தொகைக்கு எவ்வளவு நாட்களுக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. கிரியேட்டிவ் கிராஃபிக்ஸ் சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.59 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $184.55. ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து தகவல் சொல்லலை. இன்டர்நேஷனல் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிற்கு 60-70 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். ஒட்டு மொத்தமாக 500 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ். ராம்கோ சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஒரு வழக்க முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி $1.5 மில்லியன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வழியாக அந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ராம்கோ சிஸ்டம்ஸ். இது டிசம்பர் 2024 இந்த பணத்தை கட்டிவிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. பிரேசிலில் அவங்களுடைய புது டெலிவரி சென்டரை அமைக்கிறாங்க. இது வழியாக 1600 புது வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த 5 ஆண்டுல. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியுடைய ஷேர்ஸை LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்கிறாங்க. ஏப்ரல் 12 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.9% 5.01% உயர்த்தி இருக்கிறாங்க. துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய 4வது ட்ரைனிங் சென்டர் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் திறந்திருக்கிறாங்க. இது DGCA ஒப்புதல் கிடைச்ச ட்ரைனிங் சென்டர். இது தனியாக பண்ணல. அவங்க சுப்யக்தியா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வேற எங்கெங்க அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. DGCA சர்டிஃபைட் ட்ரைனிங் சென்டர்ஸ் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப்ல. நான் DGCA சர்டிஃபைட் சென்டர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பையில் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போய் கொண்டிருந்தது. அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. 3.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது பாம்பே ஹைகோர்ட்டில் வழக்கு முடிஞ்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இது எந்த அசஸ்மெண்ட் இயர்? 1989-90 அசஸ்மெண்ட் இயர்க்கானது. மேசன் வேல்வ்ஸ் இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 2 எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? KW இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர். என்ன தொகை? 7 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க மேசன் வேல்வ்ஸ் இந்தியா லிமிடெட். மார்க்சன்ஸ் ஃபார்மா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 66 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $158. தீப் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்கு. ஆயில் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. திரிபுரால 81 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. HCL டெக்னாலஜிஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் வழியாக கம்பெனிக்கு 9,16,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பாலிகேப், RR கேபிள் மற்றும் KEI இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்ஸ் பாலிகேபுக்கு 7,500 ரூபாய் ஒரு ஷேருக்கு, KEI இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 5,000 ரூபாய், RR கேபிளுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 2,200 ரூபாய் ஒரு ஷேருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கானது. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நேற்று சென்கோ கோல்ட் 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 690% வால்யூம் அதிகரிப்பு. ஆசியானா ஹவுசிங் 16% ஷேர் பிரைஸும் 390% வால்யூம் அதிகரிப்பு. கேப்ரி குளோபல் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 294% வால்யூம் அதிகரிப்பு. சேலான் எக்ஸ்ப்ளோரேஷன் 12% ஷேர் பிரைஸும் 519% வால்யூம் அதிகரிப்பு. கேட்சஸ் இந்தியா 10% ஷேர் பிரைஸ், 150% வால்யூம். கிருஷ்ணா டிஃபென்ஸ் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 230% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, அந்த ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். 118 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 7% ஷேர் பிரைஸும் 448% வால்யூம் அதிகரிப்பு. ONGC 5% ஷேர் பிரைஸும் 248% வால்யூம் அதிகரிப்பு.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பாப்புலர் வெஹிக்கிள் 5% விழுந்தது, 143% அதிகரித்தது வால்யூம். மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா 4% வீழ்ச்சி, 366% வால்யூம் அதிகரிப்பு. சஃபயர் ஃபுட்ஸ் 4% விழுந்தது, 113% வால்யூம் அதிகரிப்பு. அத்துல் 4% ஷேர் பிரைஸும் 147% வால்யூம். டிவிஎஸ் சப்ளை 4% வீழ்ச்சி, 108% வால்யூம் அதிகரிப்பு. கெரியர் பாயிண்ட் 4% விழுந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. கே சால்ஸ் 4% வீழ்ச்சி, 111% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.